ஹாய் கைஸ், வெல்கம் டு கக்காஷி கேமிங். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு ட்ரைடண்ட்டு ஆல்ரெடி எடுத்து வச்சுருப்போம். அப்புறம் மெய்ஸுக்கு தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சுட்டோம். அதை அந்த மெய்ஸையும் ட்ரைடண்ட்டையும் செஞ்சு என்சான்மெண்ட் போட்டு அதை செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ ஓகே, இன்ட்ரோ போட்டு ஸ்டார்ட் பண்ணிடலாம். சரி, ஓகே கைஸ், நம்ம மெய்ஸுக்கு தேவையான பொருள்லாம் எடுத்துடலாம். ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கேன் போல். ஓகே, இந்த ஹெவி கோரையும் ப்ரீஸ் ராடையும் வச்சு தான் மெய்ஸ் செய்யணும். 2 மெய்ஸ் செஞ்சிடலாம், ஒன்று எனக்கு இன்னொன்று நட்டோக்கு. ஓகே, மிச்சம் இருக்கிற ப்ரீஸ் ராடை செஸ்ட்டுக்குள்ளே வச்சிடலாம். அதுக்கு முன்னாடி நருட்டோக்கு போய் ஒரு மெய்ஸ் வேறு கொடுக்கணும். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் என்சான்மெண்ட் புக் எடுத்துக்கலாம். இது வேண்டாம், இது வேண்டாம், இதுவும் வேண்டாம், இது வேண்டாம், இது பூட்ஸுக்கு வேண்டாம், வேண்டாம், வேண்டாம். எனக்கு தெரிஞ்சு மெண்டிங்கும் டென்சிட்டியும் போட்டால் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். எதுக்கும் அவங்ககிட்ட கேட்டுக்கலாம். இங்கே ஒன்றும் இல்லையா, சந்தோஷம். இப்போ அவனுக்கு வேறு ஒன்று கொடுக்கணும், ஒரு மெய்ஸை. அதுக்கு முன்னாடி இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, எதுக்கும் அவங்ககிட்ட கேட்டுட்டு என்சான்மெண்ட் புக் எடுத்துக்கலாம். இவன் வேறு இதை போட்டு போட்டு காமெடி பண்ணிகிட்ருப்பான். இவங்ககிட்ட அந்த மெய்ஸை போட்டுடலாம். நான் அவங்ககிட்ட என்ன அப்கிரேட் வேணாலும் நீ பண்ணிக்கோன்ட்டேன். அப்புறம் நான் கேட்டேன் அவங்ககிட்ட, நான் இந்த மெய்ஸுக்கு மெண்டிங்கும் டென்சிட்டியும் போட்டுக்குவான்னு. அவனும் இஷ்டம்ட்டான். ஸோ அதுக்கு முன்னாடி லைட்டாக கொஞ்சம் நான் எதுக்கு போனேன்னு தெரில, சும்மா போயிட்டு வரலாம். ஸ்பானர்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வர்றது. ஓகே, ஸ்பைடர் ஸ்பானரில் வரைய வந்துட்டான். அப்புறம் தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு, ஆமினஸ் ஸ்பானரில் போனால் தானே கிடைக்கும்னு. சரி, அந்த ஆமினஸ் கீ என்கிட்ட இருந்துச்சு, அது போடுறது அங்கே ஓப்பன் ஆகிருக்கான்னு பார்த்தா இல்லை. சரி, ஓகே, அப்படியே திரும்பி என்சான்மெண்ட் போடலான்ட்டு போனேன். அதுக்கு முன்னாடி அவங்க லைட்டாக ஃபன் பண்ணிகிட்டு இருந்தான். நானும் அங்கே போகலாமே, மெய்ஸ் பவரை செக் பண்ணி போகலான்ட்டு போனேன். என்ன இத்தனை ஸ்பைடர் இருக்கு? ஐயோ, என்னங்க இத்தனை ஸ்கெலிட்டனு? அவ்வளோதான், முடிச்சு விட்டீங்க போங்க. என்னங்க இவ்வளோ ஸ்கெலிட்டன் ஒரே இடத்துல இப்போ தான் பார்க்குறேன். நார்மல் மோட்லேயே எப்படி இருக்குன்னா, ஹார்ட் மோட்லலாம் ட்ரையல் சேம்பர் எப்படி இருக்கும்? இதுக்கு முன்னாடி நார்மல் மோடில் ட்ரையல் சேம்பர் போயிருக்கோம், பட் இந்த மாதிரி போனதில்லை. நான் மெண்டிங் எடுத்துக்கிட்டேன். ஆனுவல் என்ன அந்த பைத்தியம் செய்யலை. அவன்கிட்ட ஆனுவல் செய்ய சொல்லிட்டேன். ஆனுவல் வைக்கிறதுக்கு அவன் வெயிட் பண்ணலாம். அது வரைக்கும் இந்த விண்டு சார்ஜை போட்டு ஃபன் பண்ணலான்னு பார்த்தா, அதுக்குள்ளே இந்த ஸ்கெலிட்டன் ஸ்பானர்லேருந்து ஸ்கெலிட்டன் வந்துட்டாங்க. இந்த ஸ்பானர் எப்போ ரிஃப்ரெஷ் ஆச்சுன்னு நான் பார்க்கல. இருங்க, இந்த விண்டு சார்ஜை போட்டு மேலே ஏறலாம். என்னங்க ஏற முடியல? ஐயோ, இன்னொரு வாட்டி டைப் பண்ணி போகிறோம். இதுக்கு நான் அப்படியே வந்திருப்பேனே. விண்டு சார்ஜ் போட்டு மாசாக வரலான்னு நினச்சேன், அது காமெடியாக மாறிடுச்சு. இது என்னங்க, இதை வச்சு அடித்தா ஏதோ ஒரு மாதிரி பச்சை கலரில் வருது. பச்சை கலருங்கிறேன் பாருங்கள், வெள்ளை கலரில் வருது. நான் வேறு வளர்றேன் கைஸ். இந்த ஸ்பானரை முடிச்சுட்டு வரலாம். இப்படியே இந்த ஆக்ஸ் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் முடியதான் போகுது. இப்போ முடிஞ்சா என்ன? ஸ்பானர் முடிஞ்சிடுச்சா என்ன? இல்லை, எனக்கு தெரிஞ்சு இவன் தான் லாஸ்ட்டாக இருக்கணும்னு நினைக்கிறேன். என்னங்க ஆக்ஸ் முடிஞ்சிடுச்சு? ஐயோ, பின்னாடி முன்னாடி 2 பேர் அடிக்கிறானா?
இவங்களை அடிக்கிறதுக்கு முன்னாடி ஆனுவலில் போய் அப்கிரேட் பண்ணிட்டு வந்துடலாம். அது என்சான்மெண்ட் போட்டு வந்துடலாம். எங்கேயா போச்சு அந்த டென்சிட்டி? ஐயோ, இவன் வேறு அடித்து தொல்லை பண்ணுறாங்க. ஓ, இப்போ தானே டென்சிட்டியை பார்த்தேன். இவன் வேறு கடுப்பேற்றுறான். இது என்ன விண்டு பஸ்ட்டா? இது ஷார்ப்னஸ் இம்பாலிங். இது வந்து எவ்வளோ? இது ஒரு டென்சிட்டி. ஓகே, கிடச்சிடுச்சி. மெண்டிங் ஆல்ரெடி இருக்குது. வேறு ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருக்கான்னு பார்க்கலாம். ஐயோ, இவன் வேறு தொல்லை பண்ணிட்டே இருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு மெண்டிங்கை போட்டு வந்து இவனை கவனிச்சுக்கிறேன். நருட்டோவே போட்டு சொல்லிட்டான். ஓகே, ஃபஸ்ட்டு மெய்ஸுக்கு வந்து டென்சிட்டி 5. ஓகே, இப்போ மெய்ஸுக்கு வந்து மெண்டிங். ஒரு நிமிஷம், இதில் போட்டால் வருமா என்ன? அவன் அப்படி சொன்னான், ரிப்பேரில் போட்டால் வரணும். போட்டது வேஸ்ட்டு. நானும் அவன் சொன்னானே நம்பி போட்டேன் பாருங்கள், என்ன சொல்லணும். ஓகே, மெண்டிங் டென்சிட்டி இது போதும். விண்டு பெஸ்ட்டா? ஓகே, போட்டுக்கலாம். அவ்வளோதான் கைஸ். இப்போ பக்கா மாசாக இருக்குது. இதை வேறு யார் மேலே வச்சு டெஸ்ட் பண்ணி பார்க்கணுமே அப்படின்னு சொல்லி இவனை கூப்பிட்டு வந்துட்டேன் டெஸ்ட் பண்ணுறதுக்கு. அவன் அங்கே என்னடான்னா தண்ணியில் ட்ரவுன் ஆகிட்டு இருந்தான். எதுக்கு ட்ரவுன் ஆனான்னு தெரில, ட்ரவுன் ஆகிட்டு இருந்தான். எதுக்கு இவன் ட்ரவுன் ஆக்கிக்கிட்டு நம்ம எப்படியா பவு வச்சு அடிச்சிடலான்னு பார்த்தா அதுக்குள்ளே செத்து போயிட்டான். அங்கேருந்து வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் மெய்ஸை கையிலே வச்சுக்கிட்டு. ஓகே, வந்துட்டான். கீழே போடாங்கிறேன். ஓகே, போயிட்டான். இப்போ எப்படி அடிக்கணும்னா இங்கே மேலேருந்து கீழே குதிச்சு தான் அடிக்கணும். அப்படி என்னங்க ஒர்க் ஆகல? அடிச்சிட்டே பாருங்க. இந்த மாதிரி தான் கைஸ் அடிக்கணும். ஓகேவா? சரி, ஓகே கைஸ், அவ்வளோதான் அந்த மெய்ஸோட பவர். மேலே போய் ட்ரைடண்ட்டை செக் பண்ணி பார்க்கலாம். அம்மா, என்னங்க குறுக்க புதகுலியை தோண்டி வச்சுருக்காங்க. அது தோண்டி வச்சது வேறு யாரும் இல்லை, அந்த நருட்டோ தான். இப்போ மேலே போகணுமே, எப்படி போகிறது? அவன் மேலே தான் நிற்கிறான்னு நினைக்கிறான். அவன் விட ரிப்போர்ட் ஆகலாம். ஓகே, மேலே போயாச்சு. இந்த ட்ரைடண்ட்டை இவனை வச்சு செக் பண்ணி பார்க்கலாம். இவனை பார்த்தா தான் இழுச்ச வாய் மாதிரி இருக்குது, குத்தியெல்லாம். நான் நகர்ந்து போயிட்டேன். நீங்கள் இது மேலே குத்தலாம். என்னங்க இவ்வளோதான் அடி விழுதா? நானும் ஆஹா ஓஹான்னு அடி விழான்னு நினச்சேங்க. சரி, ஓகே கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போயிருங்க. அப்புறம் மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை தட்டிட்டு போயிருங்க. ஓகே, இன்னொரு அருமையான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.